நான் பல முறை இதே சேனலில் சொல்லியிருக்கேன். ஒன்று பெண்ணு கர்ப்பம் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயம் இருந்தால் தான் ப்ரெக்னென்சி ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முக்கியமாக ஆண் சைட்லேருந்து தரமான விந்து தயாராகணும். விந்து தனமாக தயாராகணும்னா அந்த ஆணுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அவருக்கு மற்றபடி எந்த நோய் இருக்கக்கூடாது. முக்கியமாக பால்வினை நோய் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு வயசுக்கு போகிற டைமில் இந்த புட்டால் அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்மா வந்து விதை டேமேஜ் ஆகக்கூடாது. விளையாடுறப்ப பந்து அடிப்பட்டு விதை டேமேஜ் ஆகக்கூடாது. ரொம்ப ஹீட்டான இருக்கிற இடத்துல, பாய்லர் பிளான்ட்டு ஹீட் இருக்கிற இடத்துல வந்து அந்த காலத்தில் ரயில்வே இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின் தான், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவ்வளோதான் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி ரேடியேஷன், எக்ஸ்ரே பிளான்ட்டு, அட்டாமிக் சென்டர் இருக்கவங்களுக்கு பிரச்சனை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் அதிகமாக சாப்பிடக்கூடாது, 7 hours per day தூங்கணும், மனசு அமைதியாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் தரமான விந்து வரும். புரிஞ்சுதா? பெண் சைடில் நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அவனுக்கு கருமுட்டை, பை, ஓவரிஸ், ஃபெலோப்பியன் டியூப், 2 பக்கத்தில் வர டியூபு, கர்ப்பப்பை, யூட்ரஸு, இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணணும். மாதம் மாதம் கரெக்டாக ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகணும். அந்த கருமுட்டை வந்து ஃபெலோப்பியன் டியூப் மூலமாக தான் கர்ப்பப்பை வரப்போகுது. அந்த டியூப்பில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும், அது பிளாக் ஆகாமல் இருக்கணும், ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கர்ப்பையில் இருக்கிற உள்புற இருக்கலே எண்டோமெட்ரியம், அது ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த கர்ப்பம் வந்தாலும் அங்கே தங்கி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கினீங்களா? இப்போ முதல் டெலிவரி வந்து எக்டும் ஆயிருக்கு 5 வருஷத்துக்கு முந்தி. அது எங்கே ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்ல தெரில. வீட்டில் ஆயிருக்கா, ஹாஸ்பிட்டலாக இருக்கா, இல்லை யாராவது ஒரு ஆயா வந்து பண்ணியிருக்காங்களான்ட்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, முதல் டெலிவரி ஆகிறப்போ சரியாக பண்ணாமையோ ஏதோ ஒரு காரணத்தால் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த 2 டியூபும் ஒட்டிகிட்டு இருக்கும், அடைப்பு இருக்கும், டியூபல் பிளாக்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், கருமுட்டை ரிலீஸ் ஆனாலும் இந்த பக்கம் வந்து ஆணுடைய உயிரணுக்களோட சேரத்துக்கு வாய்ப்பு கிடையாமல் இருக்கும். புரியுதா? அதே மாதிரி ஹார்மோன் தயாரிப்பு சரியில்லைன்னா மாதம் மாதம் கருமுட்டை ரிலீஸ் ஆகாது. அப்போ எங்கே போங்க அந்த கருமுட்டை போய் உயிரணுக்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கஷ்டம். சரி, அப்படி இதெல்லாம் மீறி நார்மல் வந்து ஃபெர்டிலைஸ் ஆனால் கூட கர்ப்பப்பை உள்புற எண்டோமெட்ரியம் ஹெல்த்தியாக இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரைட்டிஸ் மற்ற காரணங்கள்னால அந்த உள்புற சரியில்லைன்னா ஃபெர்டிலைஸ் ஆன பிண்டம் வந்து வளராது. இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ பெண்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களும் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது, அவனுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, 7 மணி நேரம் தூங்கணும், எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கணும். இதெல்லாம் கூட தேவை. இதெல்லாம் மீறி கரெக்டாக கருமுட்டை ரிலீஸ் ஆகிற டைமில் செக்ஸில் ஈடுபட்டால் குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த டைம் விட்டு மற்ற காரணத்தால் ஊரில் இல்லையோ ஃபங்க்ஷன் வந்து எதுவும் சேராமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் செக்ஸில் ஈடுபடுறது சுலபமாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி லூப்ரிகண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அது ஒரு பேரியர் மாதிரி உருவாக்கி அந்த ஆணுடைய உயிரணுக்கள் அந்த பெண்ணுடைய பெண் பாதை இருக்கு இல்லையா, வஜனா, அது மூலமாக கர்ப்பப்பை அடைப்பு ஏற்படுது. அப்படி யூஸ் பண்ணுறதா அந்த லூப்ரிகேஷன், வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகேஷன், அலோவேரா ஜெல், கேவே ஜெல், நியூபிக் ஜெல், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ அந்த பெண்ணு கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு முதல் குழந்தை வந்து 5 வருஷம் ஆகி இன்னும் கர்ப்பம் வரலன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆகையினால நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு தீர்வுக்கு வாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி டாக்டர் சொல்லுவாங்க இந்த காரணத்தால் உனக்கு கர்ப்பம் வரலான்ட்டு. அப்படி ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2வது குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.